2026 ரீநீட் எக்ஸாமினேஷன் எழுத போறீங்கன்னா ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்றது அவசியங்க. நம்ம நமக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. அவன் கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் எடுத்து அவன் கொடுப்பான். இப்போ கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. எல்லாமே ரூமர்ஸ் தான் கடைசியாக நிறுத்துவாங்க. அதனால நம்ம எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போதைக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நம்ம ரொம்ப ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால ட்ரெஸ் கோடை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரீநீட்டுக்கு. ஆனால் கொஸ்டின் பேப்பர் கொண்டு போகிறவங்களுக்கோ, பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கோ, எடுக்கிறவங்களுக்கோ அல்லது என்டிஏல வேலை செய்கிறவங்களுக்கோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்துச்சு, அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு எக்ஸாமினேஷனை, ரீநீட் எக்ஸாமினேஷனை நடந்திருக்க வாய்ப்பும் இல்லை. பட் அகைன் வேற வழி இல்லை. நம்ம தான் நம்மளுடைய சென்டரை பற்றி, நம்மளுடைய எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுனால ட்ரெஸ் கோடை பற்றி பார்த்துடலாம். இதெல்லாம் பார்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஓகேங்களா? அடுத்ததா லெகின்ஸோ அல்லது பலாசோவோ நீங்கள் போட்டுட்டு போகிறத அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. சரிங்களா? அண்ட் அகைன் ஃபுல் ஸ்லீவ் இருக்கக்கூடிய குர்தாஸ், சுடிதார் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஏன்னா இது என்டிஏட்டிருந்து வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் வந்துடுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு ஃப்ரிஸ்கிங்கில் ஏதாவது ஒரு ஆஃபீஸர் உங்ககிட்ட ஹாஷாக பேசிட்டாங்கன்னா நம்ம தேவையில்லாமல், நம்மளே ஏற்கனவே பல பிரச்சனைகளை பார்த்துட்டு வரோம், அது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பட் ஆஸ் பர் என்டிஏஸ் ரீசெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் ஸ்லீவ் நீங்கள் போட்டுட்டு போகலாம். இஃப் யூ விஷ் நீங்கள் போட்டுட்டு போகலாம். பட் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் தட். ஓகேங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துருக்குமான்னு எனக்கு தெரியாது. எக்ஸாம் 21 இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ட்ரெஸ் கோடு அப்படின்றாங்க. இதை அங்கே வேலை செய்கிற ஃப்ரிஸ்கிங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸுக்கு அல்லது அங்கே இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர்ஸ்க்கு, சூப்பர்வைசர்ஸ்க்கு தெரியுமா அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. அதனால வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் ஸ்லீவ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட்சு, செயின், பிரேஸ்லெட்ஸு, மோதிரம், ரிங்கு அண்ட் இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க. மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ், மெட்டல் ஆர்னமெண்ட்ஸ் எதையுமே கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் பென் கண்டிப்பாக நம்ம கொண்டு போக வேண்டியதில்லை. தே வில் இஷ்யூ அ பென். ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது பென் கொடுத்துருவாங்க. கால்குலேட்டர் நாட் அலவுட், இயர்பட்ஸ் நாட் அலவுட். அண்ட் அகைன் இந்த மாதிரி மொபைல் ஃபோன், கூலிங் கிளாஸஸ், சன் கிளாஸஸ் ஆர் நாட் அலவுட். நீங்கள் பவர் கிளாஸஸ் போடுறதுனா போட்டுக்கலாம். பட் பவர் கிளாஸஸ்மே டிண்டடாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலட்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் பணம், டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு காசு எடுக்கிறதுக்காக வச்சிருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டு, சில்லற காயின் எதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ரூல்ஸ், நம்ம மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டு போகக்கூடாது. ஸோ பெல்ட் போடாமல் நிற்கிற மாதிரி ஃபேண்ட் போட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. தொப்பி வைக்கக்கூடாது. ஒட்டை அடிச்சிருந்தாலும் தொப்பி வைக்கக்கூடாது. மிஸ்பா அகாடமியில் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதாவது காலேஜஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, ப்ரியாரிட்டி ஆர்டர்னா என்ன, கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்னென்ன, ரீஅலாட்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். அப்போ சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னா காலேஜஸை பற்றி நமக்கு தெரியணும் இல்லையா? A to Z தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ்னுடைய டேட்டா நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஓவர் த இயர்ஸ், கடந்த ஒரு 4-5 வருடங்களா நம்ம தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள்லையும் நம்மளுடைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டேட்டாவும் நம்ம கையில் இருக்கு, தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற காலேஜஸ்க்கு. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங், இந்த ரெண்டும் சைமல்டேனியஸாக போகும். ஒரே டைமில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இந்த என்டையர் ப்ராசஸும் நம்ம டீமே டேக் கேர் பண்ணிப்பாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பேரண்ட்ஸ் ஒரு வேலை இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸை உங்களுக்கு அனுப்புவாங்க. இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக திரும்ப கன்டினியூ பண்ணுவோம். வாட்சு, ஸ்மார்ட் வாட்சோ, அனலாக் வாட்சோ எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வச்சிருப்பாங்க. டிஷர்ட்ஸ் போட்டு போறீங்க அப்படின்னா பிரிண்டர் டிஷர்ட்ஸ் இல்லாமல் ஒரு பிளைன் டிஷர்ட்டாக போட்டு போகிறது நல்லது. இந்த மாதிரி பட்டம் வச்சது, படம் போட்டது, பூ போட்டது, ஹூடிஸ், இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளே பார்த்தோம் நீட் எக்ஸாமினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன அதே ராஜஸ்தானில், அதே சிக்காரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபேண்ட்டில் இப்போ இதில் மெட்டலில் சில பட்டன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பட்டனை கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணிட்டாங்க, லீக் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஹை ஸ்லீவ், ஹை ஹீல் ஸ்லிப்பர்ஸ், பூட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நார்மல் ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி போட்டு போகலாம். கவர் ஆகிருக்கக்கூடாது. உங்கள் காலில் நீங்கள் ஏதாவது ஒட்டி வச்சு கொண்டு போயிடுவீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அப்போ இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லீவ் போடலாம். ஷால் வேண்டாம், அலோவ் பண்ணுறது இல்லை. அண்ட் டிஷர்ட்ஸ், ஃபேண்ட், நார்மல் காட்டன் பேண்ட்ஸ் தாராளமாக போடலாம். ட்ராக் பேண்ட்ஸ் தாராளமாக போடலாம். அண்ட் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கலாம். பட் ஷூஸ் மாதிரி கவர் ஆகிருக்கக்கூடிய ஸ்லிப்பர்ஸை போடுறது வேண்டாம்.
அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருவேளை பாய்ஸாக இருந்தாலும் அதே தான், ரவுண்ட் டிஷர்ட் அண்ட் அகைன் பிளைன் டிஷர்ட், பிளைன் ஷர்ட், காட்டன் பேண்ட்ஸ் வித் மினிமல் பட்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சென்டரில் ஒரு பட்டன் இருக்குன்னா அது காமன், அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறதா. பட் எக்கச்சக்கமாக பட்டன் இருக்குது, சைட்லலாம் பட்டன் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. கட் பண்ணி விட்டாலும் கட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட்மிட் கார்டு 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக வந்திருக்கிற அட்மிட் கார்டு. ஓகேங்களா? அதில் உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் பேஜில், செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய தம் இம்ப்ரெஷன் அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் எங்கே போய் பண்ணணும்? எக்ஸாமினேஷன் ஹாலில் வச்சு இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் பண்ணணும். மற்றபடி நீங்கள் ஃபில் பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடி எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது, இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அல்லது உங்களுடைய மற்ற ஐடி ப்ரூஃப், வேலிட் ஐடி ப்ரூஃப், கவர்மெண்ட் சொல்கிற வேலிட் ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்தியன் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அட்மிட் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ உள்ள கொண்டு போகணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணும். அது தவிர எக்ஸ்ட்ரா காப்பீஸ் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா ஒரு சேஃப்டி மெஷருக்காக. லாஸ்ட் மினிட்ல ஃபோட்டோ இல்லை அப்படின்னா இது பண்ணக்கூடாதுல. இந்த ஐடி ப்ரூஃப் கொண்டு போகும்போது ஒரிஜினல் கொண்டு போங்க, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு வேளை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதாக இருந்தால் ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கலரில் எடுத்துகிட்டு போங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு போகாதீங்க. தமிழ்நாட்டில் சில சென்டரில் மே மாதம் 3ஆம் தேதி நடந்த எக்ஸாமுக்கு அலக்கழிச்சாங்க, நீங்கள் போய் கலரில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இதெல்லாம் நியூஸில் வந்துருக்கு. நான் வேணால் பின்னாடி கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணிடுறேன், சரிங்களா? அதெல்லாம் வந்துருக்கு. ஓகே. அடுத்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். நார்மல் வாட்டர் பாட்டில் டாப்பரை பிரிச்சுடுங்க, கொண்டு போங்க. ஒரு 1/2 லிட்டர் அது போதும், ஒரு 200 ml அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. எக்ஸாமினேஷனுக்கு பீஸ்ஃபுல்லாக போங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக போங்க. கண்டிப்பாக இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் நீங்கள் விரும்புகிறபடி தான் இருக்கும். ஓகேங்களா? அது ஈஸியாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், மாடரேட்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எதையும் யோசிக்காதீங்க. கிவ் யோர் பெஸ்ட். நீங்கள் படித்ததை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றதை எழுதிட்டு வாங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் தயவு செய்து பேனிக் ஆகாதீங்க. அது டஃப்பாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி. டஃப்பாக இருந்தால் உனக்கு மட்டும் டஃப் கிடையாது, எல்லாத்துக்கும் டஃப் தான். ஈஸியாக இருந்தால் அது உனக்கு மட்டும் ஈஸி கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் ரேங்க்கு தான் மெடிக்கல் காலேஜ் டிசைட் பண்ண போகுது. ஸோ மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மார்க் வந்துச்சுன்னா உங்களுடைய செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல மார்க் வரும். உங்களுக்கு மார்க் குறையுதுன்னா எல்லாத்துக்குமே மார்க் என்ன ஆகும்னா குறையும். இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். பட் ஸ்டில் எக்ஸாமினேஷன் டிஃபிகல்ட்டி லெவலை பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ணாது. லாஸ்ட் 2 டேஸில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். என்சிஆர்டி பயாலஜிக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா ஷீட்ஸ் பாருங்கள். நீங்கள் எரர் நோட் போட்டிருந்தீங்கன்னா எரர் நோட்டை ரிவைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும், நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ கடந்த 3ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாமில் நீங்கள் வாங்கின மார்க்கை விட இந்த தேர்வில், இந்த மறு தேர்வில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் நல்ல மார்க் வாங்குவீங்க. ஸோ டோன்ட் வரி, நல்லா ப்ரே பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.